எவ்ரி தேர்ஸ்டே எப்போதுமே ரெகுலரா பண்ற கிளீனிங் தாங்க இது. என்ன ஈவினிங் பண்ணுவேன், பட் இந்த தடவை மார்னிங்கே பண்ணிடுறேன். பாப்பா வீட்ல இருந்தானா எனக்கு கிளீனிங் வேலையே சரியா நடக்காதுங்க. ஸோ இன்னைக்கு கிருத்திகை வேற சொல்லியிருந்தாங்க, ஈவினிங் தான் அபிஷேகம்லாம் பண்ண போறேன் முருகர் சிலைக்கு. ஸோ வீட்டை கிளீன் பண்றது, பூஜை விளக்கெல்லாம் விளக்கி வைக்கிறதுலாம் நான் காலையிலேயே முடிச்சுக்க போறேங்க. இதுக்கிடையில நம்ம வீட்டுக்கான ரெகுலர் ருட்டீன் வேற இருக்கு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வீக்லி ருட்டீன்ங்க. சமையல் வேலை முடிச்ச கையோட கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணி விட்டுருவேங்க. அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டோன்னு வைங்களேன், அதுவே வேலை அதிகமா சேர்ந்துரும். பெருக்கிறப்போ காத்துக்கு டஸ்ட் நல்லா பறக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுருந்தேன். இதுக்கு இடையில இட்லி மாவுக்கு வேற அரிசி ஊற போட்டிருந்தாங்க. அதையும் ஒரு பக்கம் கிரைண்டர்ல போட்டுட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். காலையிலேயே மிஷின்ல துணியையும் போட்டு விட்டுருந்தேன். அதுவும் முடிஞ்சது. நம்ம வீட்டு பால்கனில இருக்க துணி காய போடுற ஹேங்கர்ல துணி போட முடியாது. ஸோ மேலதான் போட போறேன். அடுத்த நாள் நம்ம வீட்டுல ஆடி வெள்ளி குலதெய்வ பூஜை வச்சிருந்தேங்க. எப்போதும் போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கீழே டேக் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல செக் பண்ணுங்க.